மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி, பேரையூர் பேரூராட்சிகள் மற்றும் திரும்பவும் நகராட்சியில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக பதவியேற்று கொண்டுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை வரவேற்கும் விதமாகவும் திராவிட மாடல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மதுரையில் இருந்து சென்னை வரை ஒரு வார காலத்திற்கு 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது 4 சக்கர வாகனத்தில் மதுரை காந்தி அருங்காட்சியகத்திலிருந்து இன்றைய தினம் தங்களது பேரணியை துவக்கி சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நன்றிகளை தெரிவிக்க உள்ளனர். மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வு சங்கத்துடன் இணைந்த தேசிய மாற்றுத்திறனாளி இளைஞர் மன்றத்தின் சார்பாக மதுரையிலிருந்து சென்னை வரை ஒரு மாபெரும் முக்கியமான ஒரு விஷயமாக, அதாவது உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீட்டின் கீழ் நியமன பதவி உறுப்பினராக நியமிப்பதற்காக சட்டம் திருத்தம் கொண்டு வந்த தமிழ்நாடு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மதுரையிலிருந்து மதுரை காந்தி மையத்திலிருந்து புறப்பட்டு சென்னை வரை இன்று முதல் ஒரு 2ஆம் தேதி 2/12/2025 வரை பயணம் மேற்கொண்டு நேரடியாக மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக சுமார் 10 மாற்றுத்திறனாளிகள் தமிழக அரசு கொடுத்த இணைப்பு சக்கர பொருத்தப்பட்ட வண்டியிலே செல்லுகிறார்கள். அவர்களுடன் இணைந்து சுமார் ஒரு 7-8 பேர் வரைக்கும் எஸ்காட்டாவும் போகிறாங்க பாதுகாப்புக்கு. ஆக மிக சிறப்பான அளவில் மதுரையிலிருந்து போய் கோரிக்கைகளை நன்றி சொல்வதுடன் கோரிக்கைகளையும் சமர்ப்பிக்க உள்ளார்கள். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தற்போது 1200 வழங்குவதை 5000ஆகவும், கடும் உடல்முற்றவர்களுக்கு 2000 உள்ளதை 6000ஆகவும் உயர்த்தி தருவதிலிருந்து தொழில்பேட்டை உருவாக்குவது வரை பல கோரிக்கைகளையும் வாழ்வாதார கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கொண்டு போய் அந்த கோரிக்கை மனுவை கொடுக்க இருக்கோம். இது 2007ஆம் ஆண்டு இதே மாதிரி மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் சென்று கோரிக்கைகளை வலியுறுத்தியதில் எங்களுடைய தமிழ்நாடு மாநில சங்க கூட்டமைப்பின் சார்பாக சுமார் 10,000 பேர் பேரணியில் கலந்து கொண்டு மாண்புமிகு மறைந்த முத்தமிழ் கலைஞர் தமிழக முதல்வராக இருந்து நிறைய உதவிகளை மாற்றுத்திறனாளி செய்தவர் எங்களை அழைத்து பேசி 10 அம்ச கோரிக்கைகளை 9 அம்ச கோரிக்கை வரை நிறைவேற்றி கொடுத்தார்கள். அதுபோல்து இந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார்கள். ஏன்னால் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் கொடுத்ததுனால இப்போ பதவி ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்துட்டாங்க. குறிப்பாக பேரூராட்சியில் கல்லுப்பட்டியிலே நேற்றைக்கு பதவி ஏற்றிருக்காங்க. இதுபோல் எல்லா பேரூராட்சியிலும் நகராட்சியிலும் மாநகராட்சியிலும் அதுக்கு அடுத்தபடியாக ஊராட்சியிலுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி பதவி கொடுக்க போகிறதுனால இந்த ஒரு அருமையான ஒரு விஷயம், ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் மாற்றுத்திறனாளுடைய அடிப்படை தேவைகளிலிருந்து வேலைவாய்ப்பு வரை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த தமிழக அரசு மேலும் அவர்களுக்கு பதவியும் வழங்கி ஒரு கௌரவத்தமிக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு போனாலும் எல்லாரும் இஷ்டப்பட்டு மிகவும் சந்தோஷமாக பயணிக்க உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். Jellicate dhotis and shirts from the house of Plateau.